தரம்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க கிஷன் தன்னோட மனைவி மற்றும் அவருடைய குழந்தைகளோட இருந்தாரு. அவரு தன்னோட குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. அந்த கிராமம் ஹைவேக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அங்க வியாபாரம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்தது. சொல்ல போனா கிஷன் ஒரு ஏழை விவசாயி. அவரு நகரத்துக்கு போய் ஒரு கடையை திறக்கணுங்கிறது அவருடைய கனவு. அப்படி எங்க அம்மாவோட பேச்சை நான் கேட்டு இருந்தேன்னா இந்த அளவுக்கு கஷ்டங்கள் எனக்கு இருந்திருக்கவே இருக்காது. என்னோட எதிர்காலத்தை நான் உங்க கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன். நீ எப்பவும் காலையில என்ன திட்டுக்கிட்டே தான் இருக்க. நீ ஏன் உங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்ற? இங்க உனக்கு சாப்பிடுறதுக்கு 2 வேளை ரொட்டியாவது கிடைக்குது. அங்க போனா உனக்கு என்ன கிடைக்கும்? இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா எங்க அம்மா வீட்டை பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க. அப்படியா? சரி, ஓகே. ஆனா நீ எதுக்கு இவ்ளோ கோவமாவே இருக்க? பசங்க எத்தனை நாளா பீட்சாவும் பர்கரும் கேட்டு தொந்தரவு பண்றாங்க. இப்ப அவங்க வீட்ல சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. உனக்கே ரொம்ப நல்லா தெரியும். இந்த தடவை மழை ரொம்ப அதிகமா பெஞ்சதால நமக்கு நிறையவே நஷ்டமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்துகிட்டு இருக்கு. நம்மளால ஒழுங்கா விவசாயம் கூட பண்ண முடியல. இதை என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா குழந்தைங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? கிஷன் தன்னோட 2 பசங்களையும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. பசங்க வீட்டுக்குள்ள வந்ததுமே கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா, என்னோட பீட்சா எங்கப்பா? இங்க பீட்சாவும் இல்ல, பர்கரும் இல்ல. இங்க எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாப்பா, என் கூட படிக்கிற பசங்க எல்லாம் அவங்க டிஃபன் பாக்ஸ்ல பீட்சாவும் பர்கரும் எடுத்துட்டு வராங்க. ஆனா நாங்க வெண்டைக்காவும் சுண்டக்காவும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு தெரியுமா? நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. நம்மளோட நேரமும் மாறப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள் காத்துருங்க. கிஷன் அப்புறம் பசங்க பேசுறத கேட்டுட்டு சாயாவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப சாயா கிஷன் கிட்ட சொன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு பசங்களை கூட்டிக்கிட்டு என்னோட அம்மா வீட்டுக்கு போறேன். உங்களால என் பசங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாதது எல்லாத்தையும் என் அண்ணன் நிச்சயம் வாங்கி கொடுப்பான். இப்படி சொல்லிட்டு சாயா தன்னோட பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அப்புறம் கிஷன் வீட்டுல தனி ஆளா இருந்தாரு. என்னோட மனைவியும் குழந்தைங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. கடவுளே, நான் இன்னும் என்ன கொடுமைகள் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நான் தான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். கிஷன் அழறத பார்த்துட்டு அந்த கிராமத்துல இருந்த ஒரு பெரிய ஜமீன்தார் அங்க ராம் சரண் சிங் வந்தாரு. அப்புறம் கிஷன் கிட்ட கேட்க ஆரம்பிச்சாரு. கிஷன், என்ன விஷயம்? எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க? உனக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்துடுச்சு? அட ஜமீன்தார் ஐயா, வாங்க. நான் என்னன்னு சொல்றது? மழையால விவசாயமும் போயிடுச்சு. மனைவியும் பசங்களை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இப்போ என்கிட்ட குடும்பம்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கூட இல்லையே. என் குடும்பமும் என் கூட இல்லை, தலையெழுத்தும் இல்லை. நான் உன்கிட்ட எதை பற்றி பேச வந்தனோ விஷயமும் அப்படித்தானே இருக்கு. உன்னோட குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் கூட சரியாவே இல்லை. நீங்கள் ரொம்ப சரியா சொல்றீங்க. நான் நகரத்துக்கு போய் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணணும். ஆனால் என்கிட்ட 1 ரூபா கூட இல்லையே. ஒரு வேலை பண்ணு, நீ என்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கிக்க. நான் உனக்கு முழுசா 2000 ரூபாய் தரேன். அந்த காசை எடுத்துக்கிட்டு நீ நகரத்துக்கு போ. உன்கிட்ட எப்போ காசு திரும்ப கிடைக்குதோ அப்போ நீ அந்த பணத்தை திருப்பி கொடுத்தா போதும், சரியா? உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ஐயா. யாரும் எனக்காக இப்படியெல்லாம் பண்ணதே கிடையாது. நான் தயாரா இருக்கேன். நான் உங்களோட பணத்தை வட்டியோட சேர்த்து திருப்பி தருவேன். கிஷன் ஜமீன்தார் கிட்ட இருந்து பணத்தை வாங்கினாரு. அதுக்கப்புறமா நகரத்துக்கு கிளம்பி போனாரு. அப்புறம் நகரத்துல தெரு தெருவா அலைஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு மாவு மிஷின்ல வேலை கிடைச்சது. கிஷன், நான் உனக்கு மாசத்துக்கு 8000 ரூபாய் சம்பளம் தருவேன். நீ கடினமாக உழைச்சி இந்த மாவு மில்லில் உன்னோட வேலையை செய்யணும், சரியா? யாரும் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணவே கூடாது. நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே செய்றேங்க ஐயா. யாரும் என்னை பத்தி குறை சொல்ற மாதிரி நடந்துக்க மாட்டேன். கிஷன் கொஞ்ச நாளைக்கு அந்த மாவு மில்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் கணக்கு வழக்கு பிரச்சனைனால அவருக்கும் அந்த மாவு மில் முதலாளிக்கும் நடுவுல சண்டை ஏற்பட்டுச்சு. நான் உன்னை எவ்வளோ நேர்மையானவனு நினைச்சேன். ஆனா நீ என்னடானா இப்படி இருந்திருக்க. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னோட கடையை விட்டு வெளியே போ. மறுபடியும் இந்த மார்க்கெட்டு பக்கம் திரும்பி வந்துடாத.
இங்க இருக்கிற யாரும் உனக்கு எந்த வேலையும் தர மாட்டாங்க. நான் உங்களோட கடையில எந்த ஒரு திருட்டுமே பண்ணல. நீங்க எதுக்காக என் மேல பொய்யான பழிய போடுறீங்க? அப்புறம் எனக்கும் உங்ககிட்ட எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். என்னோட 2 மாச சம்பளத்தை மட்டும் என்கிட்ட கொடுங்க, அது போதும். கிஷன் தன்னோட முதலாளி கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எதிர்க்க இருந்த பீட்சா கடையில போய் உட்கார்ந்தாரு. அப்புறம் அங்க பார்த்தாரு. வாங்க வாங்க, சூடான பீஸா சாப்பிடுங்க. அட நானே தனியா எவ்வளவு வேலை பார்க்கறது, எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. என் கூட யாராவது கிடைச்சா அவங்களுக்கு என்னோட பொறுப்பெல்லாம் பிரிச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். லட்சியோட பேச்சை கேட்டுட்டு கிஷன் அவர்கிட்ட போனாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, இங்க பாருங்கண்ணே, நான் உங்களோட கடையில வேலை பார்க்கலாமா? எனக்கும் பீஸா செய்ய கற்றுக் கொடுங்களேன். நான் ஜனங்களோட எச்ச பாத்திரத்தை கழுவவும் ரெடியா இருக்கேன். இவனுக்கு வேலை தேவைன்னு நினைக்கிறேன். மற்றவங்களோட கட்டாயத்தை நம்ம கண்டிப்பா பயன்படுத்திக்கிட்டாகணும்ல. ஆ கண்டிப்பா, நீங்க என்னோட கடையில தாராளமா வேலை பார்க்கலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நான் உங்களுக்கு 2000 ரூபா மட்டும் தான் சம்பளம் கொடுப்பேன். ஆனா நாள் முழுக்க வேலை செய்யணும். எனக்கு இந்த கண்டிஷன் ஓகே, நான் கண்டிப்பா வேலை செய்வேன். இப்படி சொன்னதுக்கு அப்புறமா கிஷன் அந்த கடையில வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. மெல்ல மெல்ல 1 மாசமும் கடந்து போச்சு. கிஷனுக்கு இப்ப பீட்சா எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்துக்கிட்டாரு. கொஞ்சமா பணத்தை சேர்த்துக்கிட்டு கிஷன் தன்னுடைய மனைவி குழந்தைங்களை பார்க்கறதுக்காக அவருடைய மாமனார் வீட்டுக்கு போனாரு. அங்க அவர் பார்த்தபோது அவரோட பிள்ளைங்க அங்க செருப்பு தச்சுக்கிட்டு அப்புறமா ஷூக்கு பாலிஷ் போடுற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவருடைய மனைவி சாயா மற்றவங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தா. வாங்க சார், ஷூ பாலிஷ் போட்டுட்டு போங்க, வெறும் 10 ரூபாய் தான், ரொம்பலாம் கிடையாது, 10 ரூபாய் தான், வாங்க வாங்க. அவரோட பிள்ளைங்களோட இந்த நிலைமையை பார்த்துட்டு கிஷனோட கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அவரு அவங்க கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா, பசங்களா, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? எதுக்காக நீங்க இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அப்புறம் உங்களோட அம்மா எங்க போயிட்டாங்க? தன்னோட அப்பா கிஷனை பார்த்துட்டு 2 பசங்களும் போய் அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் அவரை பார்த்து அழ ஆரம்பிச்சாங்க. கிஷனை பார்த்துட்டு சாயாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் கிஷன் கிட்ட என்ன சொன்னான்னா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் செஞ்ச சின்ன தப்புனால எனக்கு நானே பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டேன். இங்க என் அண்ணனும் அண்ணியும் என்ன பேசுறதை என்னால தாங்கிக்கவே முடியல. போதும், ரொம்ப அனுபவிச்சுட்டேன். வாங்க நாம நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். இல்ல இல்ல, நான் இப்போ எங்கேயும் வரல. நான் இப்போ உடனே உன்னோட அண்ணனை பார்த்தாகணும். என்ன தைரியம் இருந்தா அவன் என்னோட பசங்களையே செருப்பு தைக்க வச்சிருப்பான். கிஷன் சாயாவோட அண்ணன், அதாவது தன்னுடைய மச்சானை போய் பார்க்க போனாரு. அப்புறம் அவர்கிட்ட கோவப்பட்டு பேசினாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என் பசங்களையே வேலை செய்யறதுக்காக அனுப்பியிருப்ப. அப்புறம் என்னோட மனைவியையும். வேற என்ன பண்றது? என்கிட்ட அந்த அளவுக்கு பணமும் இல்லை. இவங்க தினமும் விருப்பப்படுறத நான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்ல. இதுதான் பிரச்சனைனா நீ தாராளமா இவங்களை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு. நான் என்னோட மனைவியையும் குழந்தைங்களையும் கூட்டிட்டு போக தான் போறேன். கிஷன் தன்னுடைய மனைவி குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு தன்னோட கிராமத்துக்கே வந்தாரு. அங்க போய் பார்த்தா ராம்சரண் கிஷனோட வீட்டையும் நிலத்தையும் கைப்பற்றி வச்சிருந்தாரு. அட வா கிஷன் வா, என்னோட வட்டி பணத்தை என்கிட்ட கொடுத்துடு, அதுக்கப்புறம் உன் வீடை நீ எடுத்துக்கோ. ஆனா வெறும் 2000 ரூபாய்க்காக நீங்க எப்படி என்னோட நிலத்தையும் வீடையும் எடுத்துக்கலாம்? 2000 ரூபாய் கிடையாது, நான் உனக்கு மொத்தமா 20000 ரூபாய் கொடுத்தேன். இப்ப அது வட்டியும் அசலும் சேர்த்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு தெரியுமா? பணத்தை கொடு, அப்புறம் உன்னோட இடத்தையும் வீடையும் வாங்கிக்க. ராம்சரண் கிஷனை தன்னோட வீட்டை விட்டே வெளியே துரத்திட்டாரு. அப்புறம் கிஷன் தன்னுடைய குடும்பத்தோட நடு ரோட்டுக்கு வந்துட்டாரு. அப்பதான் கிஷன் தன்னுடைய மனைவி சாயா கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, இப்போ என்கிட்ட ஒரு வழி இருக்கு, நாம அதையே பண்ணலாம். எனக்கு ஒன்றும் புரியலைங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் நகரத்துல இருக்கும்போது அங்க பீஸா செய்யற வேலையை நான் கத்துக்கிட்டேன். இப்போ நான் நம்ம கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல ஹைவேல அதை நான் திறக்க போறேன். பீஸா விற்க போறேன். என்ன, நிஜமாவா?
நீங்க நிஜமாவே பீட்சா கடை திறக்க போறீங்களா? நீங்க சொல்ற மாதிரியே செய்வோம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணும் தாங்க நானும் ரொம்ப நாளா நினைக்கிறேன். நான் வேணா கடையை பாத்துக்கிறேங்க. அப்புறம் கடையை நடத்துறதுக்கான திறமையும் என்கிட்ட இருக்குங்க. அப்புறம் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? நம்ம அப்படியே பண்ணலாம். கிஷனும் சாயாவும் ஹைவேல ஒரு இடத்துல ஒரு சின்னதா பீட்சா கடையை திறந்தாங்க. அப்புறம் அதுக்கு பேர் வச்சாங்க பீஸா எக்ஸ்பிரஸ் ஹைவே. கொஞ்ச நாள்ல அந்த கடையும் நல்லபடியா போச்சு. அப்புறம் அந்த கடையில கூட்டங்கள் நிறைய வந்து சேர ஆரம்பிச்சது. நீயே பார்த்தல, நான் சொன்னேன்ல நம்ம கண்டிப்பா முன்னேறுவோன்னு. நம்ம கஷ்டப்பட்டு நேர்மையா கடினமா உழைச்சா மட்டும் போதும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்ப பசங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. அவங்களுக்கு நம்ம நல்ல துணிமணிகளையும் நல்ல வளர்ப்பையும் கொடுப்போம். ஒரு பக்கம் கிஷனோட வீட்ல சந்தோஷம் நிறைஞ்சிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் ராம்சரண் கிஷனோட முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சாரு. ராம்சரண் என்ன முடிவு பண்ணாருன்னா, அந்த கிஷன் என்ன இவ்வளோ சீக்கிரமா முன்னேறிட்டான், இனிமே என்னால் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நாளைக்கே அவன் வந்து அவனோட பணத்தை கொடுத்து அவனோட வீடையும் இடத்தையும் வாங்கிக்க போறான். முதலாளி, நீங்க தான் தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்கீங்க. நாம போய் அவனோட கடையை உடைச்சிட்டா போதும். வேற என்ன, இன்னைக்கு ராத்திரி போய் நாங்க அவனோட கடையை உடைச்சிடுறோம். அண்ணன் உங்ககிட்ட சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா? நான் ரொம்ப நல்லா பட்னியா இருக்கேன். வாங்க சகோதரி, நீங்க கடைக்குள்ள வாங்க, வந்து பீட்சா சாப்பிடுங்க. சாயா தன்னோட கையால அந்த அழகான பெண்ணுக்கு ஒரு பீட்சாவை பரிமாறினாங்க. அடேங்கப்பா, இந்த பீட்சா ரொம்பவே சுவையா இருக்குங்க. ஆனா உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என் கையில காசு இல்லையே. என்னோட மனைவி உங்களை தங்கச்சின்னு சொன்னாங்க. இப்போ நீங்க எங்க குடும்பம் ஆயிட்டீங்க. நீங்க பணத்தை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க. கிஷன் இப்படி சொன்ன உடனே அந்த அழகான பெண் ஒரு தேவதை உருவத்துல மாறினாங்க. அப்புறம் அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சாயா, கிஷன், நீங்க 2 பேரும் எப்போ சந்தோஷமா இருக்கணும். நான் ஒரு மாய தேவதை. உன்னோட இரக்க குணமும் உன்னுடைய நேர்மையான மனசும் என் மனசை ஆட்கொண்டுடுச்சு. இனிமே நீ எந்த மாதிரி பீட்சா செஞ்சாலும் அது பெரிய பீட்சாவா மாறிடும். அப்புறம் ஒரு பீட்சாவை சாப்பிட்டாலே எல்லாரோட வயிறும் நிறைஞ்சிடும். உன்னோட கடைக்கு யாராலையும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. என்னைக்கும் சந்தோஷமா இருங்க. இப்படி சொல்லிட்டு அந்த தேவதை அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. கிஷனும் சாயாவும் அந்த தேவதையோட ஆசீர்வாதத்தால ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. நடு ராத்திரியில ராம்சரண் சில ரவுடிங்களை கூட்டிக்கிட்டு கிஷனோட கடைக்கு போனாங்க. போங்க, போய் அவனோட கடையை ஹைவேல இருந்து உடைச்சு போடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அந்த ரவுடிங்க 2 பேரும் அந்த பீட்சா எக்ஸ்பிரஸ் ஹைவே கடைக்கு பக்கத்துல போனதும் எதிர்க்க இருந்து ஒரு மரத்தோட விழுது ரொம்ப வேகமா அவங்கள நோக்கி வந்துச்சு. அப்புறம் அவங்கள அது தூக்கிக்கிட்டு அந்த மரத்துக்கு மேல தூக்கிட்டு போயிடுச்சு. காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. யாராவது இங்க இருந்து கீழே இறக்கி விடுங்க, காப்பாத்துங்க. அவங்களோட குரலை கேட்டதும் அந்த இடத்துக்கு கிஷனோட குடும்பம் வந்தது. அப்புறம் சொன்னாங்க, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. ராம்சரண் மாமா அப்படியே குரங்கு மாதிரியே இருக்காரு. ஆமா, அவங்க கெடுதல் நினைச்சாங்க, அவங்களுக்கே திரும்பிடுச்சு. என்ன மன்னிச்சிடு கிஷன், நான் ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் எப்பவும் உன்னையும் உன் குடும்பத்தையும் தொந்தரவே பண்ண மாட்டேன். சாயாவோட அண்ணனுக்கும் நான் தான் பணம் கொடுத்திருந்தேன். அப்போதானே உன்னோட குடும்பம் எப்பவும் சந்தோஷமாவே இருக்காது. உன்னோட காரணத்தினால தான் என்னோட குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கு. நாங்க உனக்கு அப்படி என்ன பாவம் பண்ணோம்? போ, உன்னோட நிலைமை என்னவோ நீயே பாத்துக்கோ. கிஷனும் சாயாவும் அங்கேருந்து போயிட்டாங்க. ராம்சரண் தன்னோட தவறுகளை உணர ஆரம்பிச்சாரு. அந்த மரம் அவங்கள கீழே இறக்கி விட்டுச்சு. அன்னையிலேருந்து கிஷன் தன்னுடைய பீட்சா எக்ஸ்பிரஸ் ஹைவேவை ரொம்ப நல்லபடியா நடத்திக்கிட்டு வந்தாரு. அப்புறம் சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. ஜெய்சல்மேருங்கிற ஊர்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கிட்ட சமீர் தன்னோட அம்மாவோட ஒரு குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் தன்னோட அப்பாவை இழந்ததுக்கு அப்புறம் அவன் ரொம்பவே ஏழ்மையான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான். காலம் போக போக சமீர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருந்தான். சமீர் இப்போ 15 வயசு பையனானதுக்கு அப்புறம், அம்மா, இந்த உலகத்துல நமக்குன்னு யாருமே இல்லையா? நம்மளை பார்க்க சொந்தக்காரங்க வரவே மாட்றாங்க. யாருமே நமக்கு ஃபோன் கூட பண்ண மாட்றாங்க. கண்ணா,
இருக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க தான், ஆனா சொல்லிக்கிறதுக்கு மட்டும்தான். சொல்லுவாங்கல்ல, சந்தோஷத்துல எல்லாருமே இருப்பாங்க, ஆனா கஷ்டத்துல ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அம்மா, இங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க உனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு, நீ அனாதைன்னு. இல்ல கண்ணா, உனக்காக நான் இருக்கேன்ல, நீ கவலைப்படாத. நமக்கு நல்ல நாட்கள் கண்டிப்பா வரும். அப்போ நீ அவங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவ. ஆமாம்மா, நீ சரியா சொன்ன. சம்பா வீடுங்கள்ல வேலை செஞ்சு 2 வேளை சாப்பாட சம்பாதிச்சிட்டு இருப்பா. சமீர் இத பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அப்புறம் ஒரு நாள் அவன் நதிக்கரையில உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவன் படகுல சவாரி செய்ய வைக்கிறவங்கள பார்த்தான். அப்போ அவனும் இந்த வேலையை செஞ்சு காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சான். அங்கிள், நானும் இந்த படகை ஓட்டணும், 2 காசு சம்பாதிக்கணும். அப்படி நான் படகை வாங்கிட்டு வந்து ஓட்டுப்பா. அங்கிள், இந்த படகை வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும்? அதிகமா இல்லப்பா, ஒரு 20,000 ரூபாய் ஆகும். வாங்கிக்கோ. அங்கிள், இது எனக்கு ரொம்ப அதிகம். இவ்வளோ காசை நான் எங்கேருந்து எடுத்து வருவேன்? நீங்கள் எனக்கு உதவி பண்ணுறீங்களா? உங்கள் படகுலேயே நான் கொஞ்ச நாளைக்கு வேலை பார்க்குறேன். அப்புறம் காசெல்லாம் சேர்த்து நான் சொந்தமாக படகை வாங்கிக்கிறேன். சமீர் இப்படி சொன்னதுமே அந்த படகு ஓட்டுறவன் ஒருவேளை சமீருக்கு கத்து கொடுத்தா அவனோட வியாபாரத்துக்கே நஷ்டம் வரும்னு யோசிச்சான். அதுவும் இல்லாம அவன் ஒரு இளம் பையன். அவன் ரொம்ப வேகமா வேலை செஞ்சு நிறைய காசு சம்பாதிப்பான். அப்புறம் என்னோட படகுல யாருமே வரமாட்டாங்க. இப்படி யோசிச்சு அவன் சொன்னான், அட, நீ இன்னும் சின்ன பையன், உன்னால ஓட்ட முடியாது. முதல்ல உனக்கு நீச்சல் அடிக்க வரணும். அது வரைக்கும் வேற வேலையை பாரு. கூடவே படகு வாங்க காசு சம்பாரி. ம், சரி அங்கிள். சமீர் அந்த ஆளோட பேச்சை கேட்டு வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் அடுத்த நாள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அவன் தன்னோட வீட்டு நிலைமைய பத்தியும் சொன்னான். அவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது வேலை இருந்தா சொல்ல சொன்னான். அப்ப ரூபேஷ்ங்கிற ஒரு பையன் இப்படி சொன்னான், இங்க பாரு, ஒரு ஈஸியான வேலை இருக்கு. வர டூரிஸ்டுக்கு இந்த இடத்த பத்தி நம்ம சொல்லணும். அந்த வேலை ரொம்ப ஈஸியானதா? ஆமா, உண்மையத்தான் சொல்றேன். என்னோட அண்ணன் கூட இந்த வேலையை தான் பார்க்குறேன். வா, அவங்கள நான் மீட் பண்ணி வைக்கிறேன். அவங்க கிட்ட வேலையை கற்றுக்கோ, அப்புறம் பண்ணு. சமீர் உடனே ரூபேஷோட ஃப்ரெண்டை சந்திச்சான். அவன் அந்த பையன் சொல்லி கொடுத்த வேலையை கத்துக்கிட்டு அதையே பண்ண ஆரம்பிச்சிட்டான். சமீர் வேலை செய்யறதுனால அவனோட வீட்டு நிலைமை இப்போ நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் அவன் அவனோட அப்பாவோட வறண்டு போன பூமியில அவனோட அம்மாவோட சேர்ந்து தானியத்தை விளைச்சான். இந்த வேலைக்கு சேர்த்து விட்டதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதால எங்க குடும்பம் நல்லபடியா ரன் ஆகுது. அண்ணே, நண்பர்கள் இந்த நேரத்துல வேலைக்கு வரலன்னா அப்புறம் யார் வருவாங்க? தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத. கண்ணா, இந்தா அரிசி மாவு சமோசா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. ஆண்டி, ஆமா, நான் சொல்றேன். ரூபேஷ் சம்பா செஞ்ச சமோசாவை சாப்பிட்டான். அந்த சமோசாவை சாப்பிட்டதுமே அவன் விரல்களை நக்கிக்கிட்டு இருந்தான். அப்புறம் நிறைய வாட்டி கேட்டு சமோசாவை சாப்பிட்டான். அதோடவே என்ன சொன்னானா, ஆண்டி, சமோசாவை என்னம்மா பண்ணியிருக்கீங்க? நான் இந்த மாதிரி சமோசா, அதுவும் அரிசியில் பண்ணதை நான் சாப்பிட்டதே இல்லை. ஆமாம் ஆமாம், எங்கள் அம்மாவோட கையில் மேஜிக் இருக்கு. ஆண்டி, நான் போயிட்டு வரேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சமோசாவை டெய்லி எனக்கு பண்ணித்தரணும், சரியா? சரி கண்ணா, கண்டிப்பா. அப்புறம் அடுத்த நாள் அவன் வேலைக்கு போனப்போ அங்க சுத்தி பார்க்க வந்த டூரிஸ்டுக்கு ரொம்பவே பசி எடுத்தது. அவன் சமீர் கிட்ட ஹோட்டல் பத்தி கேட்டான். சமீர் அவனை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனான். அங்க பார்த்தா எல்லா அரிசி ஐட்டம்ஸா இருந்தது. அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ அந்த டூரிஸ்ட் சொன்னா, ஹே மேன், நீ எனக்கு நல்ல ஃபுட் கிடைக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறியா? ஏன்னா அரிசியோட சிம்பிள் சாப்பாடு சாப்பிடணும். சமீருக்கு சமோசாவோட ஞாபகம் வந்தது. அவன் உடனே அம்மாக்கு ஃபோன் பண்ணி சமோசாவையும் சட்னியும் தயார் செஞ்சு வைக்க சொன்னான். அம்மா, நான் 2-3 பேரை கூட்டிக்கிட்டு வரேன். நீங்கள் சமோசாவை தயார் பண்ணி வைங்க. சமீர் சொன்ன மாதிரியே அவனோட அம்மா அரிசி மாவு சமோசாவை ரெடி செஞ்சாங்க. அப்புறம் அதை ரொம்பவே அழகான முறையில பரிமாறினாங்க. அப்பதான் டூரிஸ்டோட சேர்ந்து சமீர் அந்த இடத்துக்கு வந்தான். அவனோட அம்மா அவங்களுக்கு சமோசா கொடுத்தாங்க. நீ எங்களை எங்க கூட்டிட்டு வந்திருக்க? நாங்க இந்த மாதிரி இடத்துல சாப்பிட மாட்டோம். சாரி சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. இது என்னோட வீடு. நீங்கள் ஒரு வாட்டி எங்கள் அம்மா பண்ண சமோசாவை சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டீங்க. அப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன். ஆமாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் எங்களுக்கு காசை கொடுங்க போதும்.
உங்களுக்கு பிடிக்கலனா காசும் கொடுக்க தேவையில்லை. ஓகே, நீங்க எவ்வளோ சொல்றீங்க அண்ணன், நான் சாப்பிடுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சமீர் அப்புறம் சம்பா சொன்னதை கேட்டு அந்த டூரிஸ்ட் சமோசாவை சாப்பிட்டாங்க. அப்புறம் அந்த சமோசாவை அந்த பிளேட்லயே இருக்கிற 2 சட்னிஸோட சாப்பிட்டாங்க. அதை சாப்பிட்டதும் அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அவங்க இன்னும் நிறைய சமோசாவை சாப்பிட்டாங்க. வா, what a awesome samosa. Yeah, definitely. நீ சொன்னது உண்மைதான். அவங்க சமோசாவை ரொம்ப பாராட்டினாங்க. அப்புறம் சமோசாக்கு ஆன செலவை விட நிறைய காசு கொடுத்து இப்படி சொன்னாங்க. நீங்க இந்த சமோசா கரைய வைங்க, நல்ல இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே பண்றோம். அந்த டூரிஸ்ட் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு சமீரும் சமீரோட அம்மாவும் சேர்ந்து ஒரு சமோசா கடைய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சீக்கிரத்திலேயே அவங்களோட கடை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அப்புறம் டூரிஸ்ட் கூட அந்த சமோசா ரொம்பவே பிடிச்சு போச்சு. அம்மா, நீங்க டிசைன் பண்ண அந்த ரிங் ரோல் சமோசா நிறைய பேரை ஈர்த்துக்கிட்டே இருக்குமா. இப்படியே புது புது டிசைன்ல சமோசா பண்ணிக்கிட்டே இருங்க. இதனால ஜனங்க நம்ம கடைக்கு வந்து அதிகமா சாப்பிடுவாங்க. சமீர் சொன்னதுக்கு அப்புறம் அவனோட அம்மா இன்னும் நிறைய டிசைன்ஸ்ல சமோசாவை செஞ்சாங்க. இதனால அதுக்கு டிமாண்ட் ரொம்பவே கூடிடுச்சு. இதை செய்யறதுக்கு அவங்க இன்னும் நிறைய பேரை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களோட சமோசா தூர தூரத்துக்கெல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ அவங்களுக்கு நிறைய வருமானம் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்டு மீடியாக்காரங்க அவங்களோட இன்டர்வியூ எடுத்தாங்க. இதனால அவங்க 2 பேரும் ஊர் முழுக்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இத பார்த்து அவங்களோட உறவுக்காரங்க கூட அவங்களோட நெருக்கமா இருந்தாங்க. சமீர் பழைய விஷயங்களை மறந்து எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ந்தான். பாடம்: சுகத்துல எல்லாரும் இருப்பாங்க, ஆனா துக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இவன் பேரு கபீர், கபீர் சிங். கபீர் சிங் இந்தியன் தான். ஆனா அவனோட படிப்புக்காக யுஎஸ்க்கு வந்திருந்தான். கபீர் சிங் இப்பெல்லாம் ரொம்ப கவலையில இருக்கான். அது காசு பிரச்சனைனால. ஏ கபீர், நான் உனக்கு புது வேலையை கண்டுபிடிச்சிருக்கேன். இங்க பக்கத்துல ஒரு பர்கர் ஜாயிண்ட் இருக்கு. சீக்கிரமா போ, இல்லைன்னா மத்தவங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. இல்ல நான் இப்போவே போறேன். கபீர் அந்த பர்கர் ஜாயிண்ட்க்கு போனான். அவனுக்கு அந்த ஜாப் கிடைச்சிடுச்சு. அப்புறம் அன்னில இருந்தே கபீர் சிங் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். பர்கர்ஸ் செய்யறது அவனுக்கு வராது, ஆனா அது செய்யறது ரொம்ப ஈஸியா இருந்தது. அவன் பர்கரை செய்யறத சீக்கிரமா கத்துக்கிட்டான். யுவர் ஆர்டர் மேம். தேங்க்யூ. கபீர் சிங் சந்தோஷப்பட்டான். ஏன்னா அவனுக்கு காசும் கிடைக்குது, ஃப்ரீயா சாப்பாடும் கிடைக்குது. கொஞ்ச நாள் இப்படியே கபீர் சிங்க்கு நல்லா போச்சு. ஆனா அவன் இப்போ போர் ஆயிட்டான். ஏன்னா அவனுக்கு மசாலா இல்லாத சாப்பாடை சாப்பிடுறதுல பெருசா இஷ்டமே இல்ல. அரே, நீங்க மசாலா இல்லாம எப்படிதான் சாப்பிடுறீங்களோ? வாட், டோன்ட் யூ லைக் திஸ்? இல்ல இதை சாப்பிட எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அடுத்த நாள் கபீர் பர்கர் ஜாயிண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போதே அவனோட பார்வை மேகி பாக்கெட்ஸ் மேல பட்டது. இன்னைக்கு பர்கருக்கு பதிலா மேகியை சாப்பிடுறேன். இது கொஞ்சம் டேஸ்டாவாச்சும் இருக்கும். கபீர் ஒரு மேகி பாக்கெட்டை வாங்கினான். அவன் எப்பயும் போலவே பர்கர் ஜாயிண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ராத்திரி வேளையில ஜாயிண்ட் க்ளோஸ் ஆனப்போ அப்போ எல்லா ஒர்க்கர்ஸும் அவங்க பர்கர்ஸை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கபீர் மட்டும் அவனுக்காக ஒரு மேகியை செஞ்சுக்கிட்டான். அப்புறம் அதை ரொம்பவே இஷ்டமா சாப்பிட்டான். அன்னில இருந்து கபீர் சில வாட்டி பர்கர் சாப்பிடுவான், சில வாட்டி மேகி. அவனுக்கு திருப்தியா இருந்தது. ஒரு நாள் பர்கர் ஜாயிண்ட்ல பெருசா கஸ்டமர்ஸ் இல்ல. கபீர் ஃப்ரீயா இருந்தான். அப்போ அவன் புதுசா ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சான். அவன் தன்னோட பேக்ல இருந்து மேகி நூடுல்ஸை எடுத்தான். டுடே அகைன் மேகி? வாட் இஸ் ஹேப்பன் டு யூ கபீர்? அரே இல்ல இன்னைக்கு நான் வேற பண்றேன். கபீர் பர்கர்ல இருந்து பன்னை கட் பண்ணிட்டு மேகிய செஞ்சான். அப்புறம் அந்த மேகிய பர்கர் பேட்டி மேக்கர் மெஷின்ல போட்டான். அது மூலியமா மேகி பேட்டி தயாரானது. அட, என்ன இது ரவுண்டா இருக்கு? அடேங்கப்பா, நல்லதா போச்சு. கபீர் சந்தோஷப்பட்டான். இதே போல இன்னொரு மேகி பேட்டிய செஞ்சான். வாவ், திஸ் டிஷ் லுக்ஸ் டெலிஷியஸ். ஈவன் ஐ வாண்ட் ஒன். கபீர் அப்புறம் அந்த ஃபாரினரும் சேர்ந்து மேகி பர்கரை செஞ்சுக்கிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க.
2 பேருக்குமே அந்த பர்கர் ரொம்பவே பிடிச்சு போச்சு. கபீர், திஸ் இஸ் ஆசம். ஐ வாண்ட் ஒன் மோர். கபீர் அவனோட கொலீக்காக இன்னொரு மேகி பர்கரை செஞ்சான். 2 பேருமே ரொம்பவே இஷ்டமா சாப்பிட்டாங்க. அவன் ஏதோ புதுசா செஞ்சதால கபீர் இன்னைக்கு சந்தோஷமா இருந்தான். சில நாள் கடந்தது. அதுக்கப்புறம் பர்கர் ஜாயிண்டோட ஓனர் கபீர் கிட்ட வந்தாரு. அவரு மேகி பர்கரோட புகழ கேட்டாரு. அவரும் மேகி பர்கரை சாப்பிடணும்ட்டு விருப்பப்பட்டாரு. கபீர் ஓனருக்காகவும் மேகி பர்கரை செஞ்சான். This is good. Add this to the menu. I will give 10% commission. Well done, boy. இத கேட்டு கபீர் சந்தோஷப்பட்டான். அவனோட மேகி பர்கர் இப்போ அந்த ஜாயிண்டோட மெனுல ஆட் ஆயிட்டு இருந்தது. அது மட்டுமே இல்லாம அவனுக்கு 10% கமிஷனும் கிடைக்க போகுது. இனிமே நான் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா இப்போ படிக்க தேவைப்படுற காசு எனக்கு கிடைச்சிடும். அடுத்த சில மாசங்கள் வரைக்கும் கபீர் பர்கர் ஜாயிண்ட்லயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு இப்போ சம்பளத்தோட 10% கமிஷனும் கிடைச்சிட்டு இருந்தது. அப்புறம் கபீர் கிராஜுவேட் ஆனான். அவனோட படிப்பு முடிஞ்சிடுச்சு. அப்புறம் அவன் பஞ்சாப் திரும்ப வந்துட்டான். இங்க அவனுக்கு ஒரு பெரிய ஹோட்டல்ல மேனேஜர் வேலை கிடைச்சது. கொஞ்சம் வருஷத்துக்கு இப்படியே சந்தோஷமா இருந்தான். ஆனா அவனுக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும்னு இருந்தது. ஒரு நாள் கபீர் இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். என்னடா மௌன, ஏதாச்சும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஜாபெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனாலும் ஒரு மாதிரியா இருக்கு. நான் சொந்தமாக ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அட, அதுல என்னடா உனக்கு பிரச்சனை? நீ சொந்தமா ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ண. அது சரிதான், ஆனா அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. நல்ல ஜாப் இருக்கு, அப்புறம் சேலரியும் நல்லா தான் இருக்கு. இங்க பாருப்பா, மனுஷங்க அவங்க பிடிச்ச வேலையை மட்டும்தான் பண்ணணும். ஆமா, நீங்க சொல்றது சரிதான், ஆனா என்னோட மனசு மேகி பர்கர் பண்றதுக்கு ஆசைப்படுதே. அப்புறம் எதுக்கு நீ யோசிக்கிற? மேகி பர்கரே பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணு. சரி, ஆனா வியாபாரம் ஆகலனா? இப்படியோ யோசிச்சுக்கிட்டே இருந்தேனா என்னோட வயசு வரும்போது முதலையே நம்ம பண்ணிருக்க கூடாதான்னு ரொம்ப கவலைப்படவ. பரவாயில்லையா? இப்போ உன்கிட்ட டைம் இருக்கு. ஜாப் போனா என்ன, அது திரும்ப கிடைச்சிரும்பா. சரிப்பா. கபீரோட அப்பா கபீரை என்கரேஜ் பண்ணாரு. இன்னமும் கூட கபீர் தயங்கிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவன் ஒரு பெரிய ஹோட்டல்ல மேனேஜரா இருந்தான். அங்க நிறைய சம்பளமும் கிடைக்குது. ஆனா இப்போ அவன் எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மொத்தத்துல அவன் ஒரு கூட்டமா இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல ஒரு கடைய ரெண்டுக்கு எடுத்தான். அந்த கடையில அவன் தன்னோட மேகி பர்கர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணான். இது எந்த விதமான பர்கர்? இது மேகி பர்கர். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. சரிங்க, கொடுங்க. முதல் கொஞ்ச நாள் வரைக்கும் கபீரோட கடை பெருசா ஓடல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கடை நல்லபடியா ஓட ஆரம்பிச்சது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேகி பர்கரை சாப்பிட்றதுக்கு எங்க இருந்தெல்லாமோ வந்தாங்க. கபீர் ஸ்டாஃபை ஏத்தினாரு. அப்புறம் மேகி பர்கர்ல வெரைட்டிஸ் ஏத்தினா. சீஸ் மேகி பர்கர், செச்சுவான் மேகி பர்கர். இப்போ கபீரோட மேகி பர்கர் ஃபுட் ஜாயிண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹேங் அவுட் பாயிண்டா மாறிடுச்சு. 6 மாசத்துல கபீர் இன்னொரு பிரான்ச்சை ஓபன் பண்ணான். அப்புறம் அடுத்த ஒரு வருஷத்திலேயே இன்னும் 3 பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணான். கபீரோட மேகி பர்கர் சூப்பரா போய்கிட்டு இருந்தது. கபீர் தன்னோட குடும்பத்தை எல்லாத்தையும் வேலையில வச்சுக்கிட்டான். அவனோட எல்லா அண்ணன் தம்பிங்களும் அப்புறம் கசின்ஸ் எல்லாருமே ஒரே கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, பர்கர் சிங். வெறும் 6 வருஷத்துல கபீரோட பர்கர் சிங் ஒரு பெரிய ஃபுட் செயினா மாறி போச்சு. இந்தியால 30 சிட்டிஸ்ல அதோட பிரான்ச்சஸ் ஓபன் ஆச்சு. இப்போ கபீர் அப்புறம் அவனோட அப்பா ஒரு பெரிய கண்ணாடி பில்டிங்குள்ள உக்காந்துகிட்டு இருக்காங்க. அவனை பாத்தியா? அன்னைக்கு எப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்க? ஆமாப்பா, நான் மறக்கவே மாட்டேன். நீங்க அன்னைக்கு மோட்டிவேட் பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லனா நான் இப்படி இருக்கவே மாட்டேன்ப்பா.